ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்தீங்களா? தேவனுடைய வசனத்தை வாசிச்சீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? தேவனுடைய வார்த்தையோடு இன்னொரு முறை பலப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா என்று உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு, தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை அனுதினமும் உங்களிடத்தில் 7 மணிக்கு கொண்டு வரோம்ல. சரி, வாங்க வசனத்தை தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றியப்பா. பேசுகிற தெய்வமே, எமக்கு நன்றியப்பா. எங்கள் இருதயத்தின் நிலையை, பொருளாதார நெருக்கடிகளை, எங்கள் குடும்ப பிரச்சனைகளை, எங்கள் வாழ்க்கை நன்றாய் அறிந்த ஆண்டவரே, சீர்படுத்துவதற்கு, நன்மை செய்வதற்கு, ஆசீர்வதிக்க ஆசையுள்ள என் தேவனே, உடைய பாத சமூகத்திலே காத்திருக்கிறோம். பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உண்மைதானங்க, நம்முடைய வாழ்க்கையை நன்றாக அறிந்தவர் நம் தேவன். எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை? எத்தனை பேர் இன்றைக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? நல்லா இருக்கிறேன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றோமே தவிர, நாம எப்படி இருக்கிறோம் என்று நன்றாக அறிந்த ஆண்டவர் சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது எந்த மனுஷனுக்கும் புரியாதுங்க. நம்ம உடைய வைத்தோ, நம்ம சொல்லுகிற வார்த்தைகளை வைத்தோ, நாம இருக்கிற நிலைமையை வைத்தோ, நமக்கு என்ன என்பது போல, அவங்களுக்கு என்ன என்பது போல சுற்றி இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஆனா நம்ம இதயத்துல இருக்கிற அந்த வேதனை, அந்த வலி, அந்த குறை நம் வாழ்க்கையை அறிந்த ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். உன்னை அறிந்த ஆண்டவரை நீ அறியும் போது நீங்க பெரிய ஆறுதலை பெறுவீங்க. அநேகர் மனுஷங்க எங்களை புரிஞ்சுக்கல, எங்களை இப்படி சொல்றாங்க, எங்களை அப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. மனுஷங்க எங்களுக்கு உதவி செய்யலன்னு முணுமுணுத்து கொண்டே இருப்போமே தவிர, நமக்கு உதவி செய்யக்கூடிய, நம்மை ஆதரிக்கக்கூடிய, நம் விஷயத்தை நன்றாய் அறிந்த ஆண்டவர் சமூகத்துல முழங்காலிட்டு ஜெபிப்பதை கற்றுக்கொண்டா, அவரிடத்துல சொல்லிக்கொண்டா, அந்த வேதனை நடுவுல நமக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த தேவைகள் சந்திக்கப்படும். ஏதோ பக்தினா கொஞ்ச நேரம் அனுசரிச்சுட்டு விட்டுடுறது இல்லைங்க. நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, அவர் சொல்லுகிற அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டே போவது, எல்லா விஷயத்திலும் அவருடைய உதவியை நாடுவது. இன்றைக்கு அநேகர் நல்லா இருக்கிறேன் நினைத்து கொண்டே ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுறாங்க, இடிச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க நல்லா தான் இருக்கிறோம், நாங்க கெட் ஆன் ஆயிடுறோம், நாங்க எப்படியோ சமாளித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே லைஃப் ஸ்டைல்ல இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் கூட நீங்க கவனிச்சு பார்த்தா, ஒவ்வொரு நபரும் கூட கடனோட தான் வாழ்கிறாங்க. அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லாதீங்க, லோன்னு சொல்லுங்க. சரி, லோன் என்ற வார்த்தை கூட வேண்டாம், இஎம்ஐ கட்டி கொண்டுதான் வாழ்கிறாங்க. தட்ஸ் பிகாஸ் அந்த சிஸ்டம் இப்படி ஆயிடுச்சு. இந்த உலகத்துல இப்படி ஆகும்னு நம்ம நினைக்கல. ஆனா நம்ம இந்தியாலையும் இப்ப இந்த நிலைமை தான் இருந்து கொண்டு இருக்கு. வருஷத்துக்கான விளைச்சல் வந்தா அறுவடையில வந்த பணத்தை வைத்து வருஷமெல்லாம் நடத்துவாங்க நம்ம முன்னோர்கள். அல்லது வருகிற மாத வருமானத்தை வைத்து அந்த 30 நாட்களும் கூட அப்படியே தள்ளுவாங்க. ஆனா இன்றைக்கு அந்த போதியும் போதாத வருமானம், உறுதி இல்லாத உத்தியோகங்கள், அந்த விளைச்சல் கூட சரியா கிடைக்கிறது இல்ல. அவங்க பட்ட கஷ்டத்துக்கான பிரதிபலனும் பாவம் கஷ்டப்பட்ட விவசாயிக்கு கிடைக்கிறது இல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவ்வளவு பணத்தை கட்டி காலேஜில் பிள்ளைகளை படிக்க வச்சாலும் அவங்களுக்கு ஏற்ற வேலை இல்லைங்க. பிடெக் முடிச்சிருக்கிறேன், எம்டெக் முடிச்சிருக்கேன், எம்பிஏ, பிசிஏ என்னென்னமோ சொல்றாங்க. வாட் ஆர் யூ டூயிங்? சும்மா தான் இருக்கிறேங்க, எனக்கு வேலை கிடைக்கலங்க. அந்த படிப்புக்காக செய்த கடனும் தீரவில்லை. சிலர் வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்க படிக்க வச்சா அங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப அங்க கூட எந்த விதத்திலும் நாம நம்ப முடியாத நிலைமை தான் இருக்குங்க. இப்படிப்பட்ட நிலைமையில நல்லா இருக்கிறேன்னு சொல்றோமே தவிர, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா
எப்படி இருக்கிறீங்கன்னு புரியுங்க. அநேகர் இன்றைக்கு அவங்க எவ்வளவு பணம் கட்ட வேண்டி இருக்கு, எவ்வளவு இஎம்ஐ அமௌண்ட் கட்டணும், நம்முடைய வருமானம் என்ன, என் செலவு என்னன்னு கணக்கு போடுறீங்களா? உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் புக்காவது இருக்கா? ஓ, தேவன் எனக்கு இன்றைக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன்னு எழுதி பாருங்க. என் வருமானம் எவ்வளவு, என் செலவு எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. அதற்கேற்றபடி சமாளித்து ஜெபித்து விசுவாசத்தோட வாழுங்க. அப்ப நீங்க நிம்மதியாக இருப்பீங்க. சும்மாவே லோன் எடுத்துட்டு நம்முடைய தகுதிக்கு மிஞ்சினவைகளை வாங்கிவிட்டு சம்பாதிச்சுட்டு நல்லா இருக்கிறேன் ஜல்சாவா இருப்பது போல வெளியே காட்டிக்கொள்றீங்களே தவிர, உங்களுக்கு இருக்கிற சுமை அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வாங்கின காரை பார்த்து, ஓ எப்பா என்ன காருன்னு வாங்க. அந்த காருக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீங்களோ, எவ்வளவு இஎம்ஐ கட்டணுமோ பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுங்க? காரை வாங்கின, எதுக்கு வாங்கின இந்த காரை? பெட்ரோலே என்னால போட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, இந்த டாக்ஸ் இன்சூரன்ஸ், ஒரு ஆக்சிடென்ட் ஆனா எத்தனை ப்ராப்ளம்ஸ், அது இதுன்னு. உண்மையா பாருங்க, நமக்கு தேவனுடைய கிருபை இல்லாம நாம இந்த உலகத்துல நிறைவாக வாழ முடியாதுங்க. இருக்கிறவைகளுக்காக தேவனை துதிங்க, உங்க தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு காலத்துல நான் லோன் வாங்க கூடாதுன்னு தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது, கடன் வாங்கினவன், கடன் வாங்கின எவனும் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று. நீ ஆசீர்வதிக்கப்பட்டால் கடன் கொடுப்பாயே தவிர வாங்க மாட்டா என்று. ஆனா இந்த காலத்துல அநேகர் என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிற பிரச்சனைகளை பார்க்கும்போது, அந்த லோன் அப்ளை பண்ணாம, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாம அவங்களால குடும்பத்தை நடத்த முடியல, அவங்க தேவைகளை அவங்க பார்க்க முடியல. The system has become like that. டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு கடன் வாங்குங்கன்னு அறிவுரை கொடுக்கிற பேங்க்ஸும் இருக்கு, அரசாங்கமே சொல்லுதுங்க. சரியாக வந்த பணத்துல அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா அதுல என்ன இருக்குங்க? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கன்னு சொல்றாரு. வினோதம் என்னன்னா, இன்றைக்கு மனிதன் டாக்ஸ் எப்படி ஏமாத்தணும், தேவனுக்கு கொடுப்பதை கூட எப்படி அவாய்ட் பண்ணணும் என்ற ஆசையோடயே இருக்கிறதுனால அங்கும் இங்கும் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையிலேயே இருந்துடுறாங்க. பணத்தை ஹேண்டில் பண்ணுவதற்கு தேவ ஞானம் வேணுங்க, உண்மையாக இருக்கணும். உன் கைக்கு வந்த பணத்தை தேவனுடைய கையில வைத்தா உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரு. எவ்வளவு சம்பாதிப்பவங்களா இருந்தாலும், எவ்வளவு மரத்துக்கு அவ்வளவு காத்து என்பது போல, கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அவ்வளவு செலவு இருக்கு, லட்சம் வாங்குறவனுக்கு அவ்வளவு இருக்கு, 10,000 வச்சு வாழ்கிறவங்க கூட நல்லா தான் வாழ்கிறாங்க, அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி. நாம எவ்வளவு சம்பாதித்தோம் என்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு கடன் செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானதுங்க. கடன் ஒரு நோய் என்றாரு ஒருத்தர். சிலருக்கு கடன் இல்லைன்னா தூக்கம் வராதான் இன்னைக்கு. ஆனா உண்மைக்கு யோசிச்சா, இந்த கடனுக்கு பழக்கப்பட்டவங்க ஏதாவது ஒரு இடத்துல பிடிக்கப்படுவது, அசிங்கப்படுவது, கஷ்டப்படுவது, மனசுல வேதனையோடு நிறைந்திருப்பது, அவங்க வீட்டாருக்கே பாரமா இருப்பத பார்க்கிறோங்க. தேவன் ஆசீர்வதித்தா அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கை முறைக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குங்க. நாம விசுவாசத்துல இருக்கணும்னா இந்த உலகத்தின் வெறுமைய பின்பற்றக்கூடாது. இந்த உலக அசுத்தங்களை நின்று அவ்வப்போது நாம கழுவப்படணும். இந்த உலக ஈர்ப்புக்கு இழுக்கப்படக்கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கல, உலகத்துல இருப்பதெல்லாம் மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவை பிதாவினால் உண்டானது அல்ல. அதனால இதுக்காக தான் மனுஷங்க உலகத்துல தவிக்கிறாங்க. பார்க்கிறதெல்லாம் வாங்கணும்னு, ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும்னு. உலகத்துல பெரியவங்களாக இருப்பதற்கு மனுஷருக்கு முன்பு பல விதத்துல பிரயாசப்படுறாங்க மனுஷங்க. எது நன்மையானதோ, எது தேவையானதோ, எது பிரயோஜனம் உள்ளதோ
அந்த வாழ்க்கைய வாழ்கிறதுல இருக்கிற ஆனந்தம் மனுஷங்களை பிரியப்படுத்த உலகத்துல பெரியவங்களா இருக்க படுகிற பிரயாசத்தினால வராதுங்க. தேவனுக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் எனக்கு நிறைய வருமானத்தை தரலன்னு கேட்பாங்க சிலர். எனக்கு ஏன் அதிக வருமானம் இல்ல, ஏன் வியாபாரத்துல ஏன் பெருக்கம் இல்லைன்னு கேட்பாங்க சிலர். மேபி உனக்கு கொடுத்ததுல நீ உண்மையாக இல்லையோ என்னமோ, உனக்கு கொடுத்தது நீ உண்மையா பயன்படுத்தலையோ என்னமோ, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுக்கலையோ என்னமோ, அரசாங்கத்துக்குரியது அரசாங்கத்துக்கு கொடுக்கலையோ என்னமோ, எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்றீங்க, எடுக்கிறீங்க, பிரயோஜனம் இல்லாம செய்றீங்க, அனாவசியமானதுக்காக செலவு பண்றீங்க. பாத்தீங்களா? ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுத்தாரு, ஒருவனுக்கு 2 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 தான் கொடுத்தாரு. ஏன் அப்படி கொடுத்தாருன்னு கேக்குறீங்களா? அங்கேயே இருக்குங்க, அவங்க திறமைக்கேற்றபடி அவங்களுக்கு கொடுத்தாரு. அவனால 5 தாளந்த ஹேண்டில் பண்ண முடியும், அதை உண்மையாக பயன்படுத்த முடியும், அதை வளர்ச்சி செய்ய முடியும் என்று அறிந்து 5 கொடுத்தாரு. 2வது நபருக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இல்லையோ என்னமோ, உண்மையுள்ளவர் தான், ஆனா அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஞானம், அவ்வளவு வாய்ப்புகள் இல்லையோ என்னமோ, 2 தான் கொடுத்தாரு அவருக்கு. இன்னொருவனுக்கு அவனுடைய புத்தி புரியுது, நமக்கு நன்றி இல்லாதவன் அவன், தேவனை புரிந்து கொள்ளாதவன். ஆனா கூட ஆண்டவர் கொடுக்கவே தேவையில்லைங்க. சொல்ல போனா சரி போகட்டும், இந்த வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்வான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, 1 தாளந்து கொடுத்தாரு. அந்த நபர் அதை கூட பிரயோஜனப்படுத்திக்கலங்க. இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுங்கள், இல்லாதவனுக்கு இருப்பதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சத்துல உண்மையா இராவிட்டா அதிகமானதை எப்படி பெற்றுக்கொள்வோம்? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல நீங்க திருப்தியா இருப்பது, உங்க மனசுல நீங்க கலங்கி போகாம, பணம் விஷயத்துல நீங்க வாக்குவாதங்கள் செய்யாம, அட இன்றைக்கு எவ்வளவு மோசமான நிலைமைக்கு மனுஷங்க இறங்கி போறாங்க. கணவன் மனைவி பேசிக்கொண்டா பேசிக்கொள்ளுகிற முதல் வார்த்தையில இருக்கிற வார்த்தை பணம் தானா? பணத்தை பற்றியே தான் வாதமா? பணத்தை பற்றியே தான் அவங்க டிஸ்கஷனா? பணத்துக்காக தானா அவங்களோட போராட்டம்? அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கு இன்றைக்கு. அண்ணன் தம்பிங்க பாசமா இருப்பாங்க, மற்றவங்களுடைய நன்மையை அவங்க யோசிச்சு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுவாங்க. ஆனா இந்த காலத்துல அண்ணன் தம்பி சேர்றதே ஆஸ்திகளை பிரிக்கதானா? தகப்பனிடத்துல வருவதே தங்களுக்கு சொந்தமானதை அவங்க கேட்கதானா? பணம் தான் முதல்னு ஆயிடுச்சு இந்த உலகத்துல. ஆமாம், பின்ன பணம் இருந்தா தானே மனுஷங்க மதிப்பாங்கன்னு சொல்றாங்க. பணம் இருந்தா மதிப்பாங்கன்றது சரிதான், ஆனா பணம் எவ்வளவு நேரம் இருக்கும் உங்க கையில? பணம் இருந்தா மதிக்கிறவங்க பணம் போன பிறகு உங்களை என்ன செய்வாங்க? உன்னுடைய குணங்களை வைத்து, உன்னுடைய சுபாவத்தை வைத்து, உன்னுடைய அன்பை வைத்து, உன் உத்தமமான வாழ்க்கையை வைத்து நீ கனத்தை பெறுவாய். இன்றைக்கு எந்த விஷயம் உங்க இருதயத்தை கலக்கப்படுத்துது? சம்பாத்தியம் விஷயமா? செலவு விஷயமா? கட்ட வேண்டிய இஎம்ஐகள் விஷயமா? கடன் பிரச்சனையா? பலத்திற்கு மிஞ்சின கடனை செய்து அவமானப்பட்டிருக்கிறீங்களா? பேங்க்ல இருந்து கால்ஸ் வந்தா பதில் சொல்ல முடியாம போன் நம்பரை மாத்திடுறாங்களாம். ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கோங்க, தேவன் ஆசீர்வதிச்சா அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதங்க. இன்றைக்கு விசுவாசிங்க, ஆண்டவரே என்னுடைய கடன், இதோடு நான் கஷ்டப்படுகிறேன், இந்த கடன்கள் கிளியர் பண்ணும்படிக்கு உம்முடைய கரத்தை நீங்க நீட்டுங்க. எப்படி செய்வாரோ தெரியாது, தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை கொடுப்பேன் என்றார். அந்த விதவையின் மகனை கடன்காரங்க கொண்டு போகும்போது அவங்க ஊழியக்காரரிடத்துல சென்று, ஐயா என் கணவன் கடன் செஞ்சு மறிச்சிட்டாரு, இப்ப அவங்க எங்க பிள்ளைங்களை கொண்டு போறாங்கன்னு சொன்னப்போ உடனே அந்த ஊழியக்காரர் செக் எழுதி கொடுக்கலானா, கடனை தீர்ப்பதற்கு அவரிடத்துல இருக்கிற பணத்தை கொடுக்கலானா, உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்டார். கொஞ்சம் என்ன இருக்கு, எல்லா பாத்திரத்திலும் அதை ஊற்ற சொன்ன போது, அவர் சொன்னதை அந்த குடும்பமாக சேர்ந்து அவங்க செய்த போது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கொஞ்ச எண்ணெய தேவன் ஆசீர்வதித்து அங்க இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பும்படி செய்து அதையெல்லாம் விற்று உன் கடனை தீரு என்ற போது
அவங்க எண்ணெய் வியாபாரியாக மாறி கடனை தீர்த்துட்டாங்க. தேவன் செய்யற காரியங்கள் நம்ம புத்தி கெட்டாதுங்க. அவர் ஆசீர்வதிச்சா அது விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். அந்த விதவையின் கலசத்துல இருந்த எண்ணெய் செலவழிந்து போகல, பானையில இருக்க மாவு குறையல, பஞ்ச காலம் எல்லாம் அது நிறைவாக இருந்ததுன்ற வார்த்தை இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில விசுவாசித்து ஜெபித்தா அதை நாம அனுபவிக்கலாங்க. உங்க வருமானத்தை ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் இதுதான் என் வருமானம், ஆசீர்வதிங்க, ஞானத்தோடு பயன்படுத்த உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. உங்க வருமானம் பத்துறது மட்டும் இல்ல, மீறுங்க. எப்ப இந்த பண பிரச்சனை நம்ம மனசுல இருந்து போகுதோ, அதை குறித்தே யோசிப்பது, அதை குறித்தே சும்மா கலங்குவதுல இருந்து நம்ம விடுவிக்கப்படுவோமோ, அப்ப நம்ம நிம்மதியா இருப்போம். தேவனோட அதிக நேரம் செலவிட முடியும். பிரயோஜனமான காரியங்கள் மேல நம்ம மனசை செலுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம கொடுப்பாராக. கண்களை மூடுங்க, என்னோட சேர்ந்து சுபிங்க. பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, நல்லா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ நீர் நன்றாய் அறிந்தவரப்பா. இந்த உலகத்துல வாழ்வதற்கு எங்களுக்கு பணம் வேண்டுமென்று, அந்த பணமே எல்லாம் என்று நாங்கள் இரவும் பகலும் பிரயாசப்படுகிறவர்களா இருந்து விடாம, என் இயேசு என்னை ஆசிர்வதித்தா, என் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்தால் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம் என்று விசுவாசிக்க உதவி செய்யுங்க. இப்போதைக்கே கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, அனாவசியமான நஷ்டங்களில் இருக்கிறவங்க, ஆக்சிடென்ட்ஸ் மூலமா, இயற்கை பேரிடர் மூலமா விளைச்சல் எல்லாம் அழிந்து போய் வேலை கிடைக்காம, உத்தியோகம் கிடைக்காம, பொருளாதார நெருக்கடியில சிக்கி வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கிறவங்கள பாருங்க. யெகோவா ஈரே என்று நம்புவதற்கு, உம்மை நோக்கி பார்த்து ஜெபிப்பதற்கு, எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் என்று அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில பார்ப்பதற்கு, எல்லா குடும்பத்திலும் இருக்கிற எல்லா குறைவையும் சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பட்சத்துல நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதமா நம்ம ஜெபங்களுக்கு பதில கொடுப்பாரு. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்